நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 12வது நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போதும், இல்ல 12வதுக்கு ஈக்குவலண்டான டிப்ளமோ இல்ல அதுக்கு மேல டிகிரி என்ன முடிச்சாலும் ஓகே தான். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்துல இருந்து 236 வேகன்சிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ அலாட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு அரசு வேலைகளுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம நேர்காணல் தான். ஸோ அதுல வந்து தகுதியான நபர்களை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களை வந்து நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 35 வயசு வரைக்கும். இன்கேஸ் நீங்க வந்து பிசி கம்யூனிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இந்த வேலைகளுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அரசாங்க தரப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ எப்படி நீங்க தெளிவா விண்ணப்பிக்கணும், என்ன மாதிரி அப்படின்ற முன்னுரிமைகள்லாம் இருக்கு அப்படின்ற தெளிவா இந்த வீடியோ சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்குமே தெளிவா வந்து புரியும். இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரூரல் லிவிங் மிஷின் ரெக்யூர்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்த்த சேம் வாழ்வாதார மையத்திலேருந்து விட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது, முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இது கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு விட்டிருக்கக்கூடிய ஒரு இலவசமான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஓப்பன் ரெக்யூர்மெண்ட்டாக யார் வேணாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான தனிப்பட்ட சார்ஜஸ் ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. முக்கியமாக இந்த வேலைகளுக்கு நேர்காணல் வச்சு மட்டும் தான் ரெக்யூர் பண்ணுறாங்க, இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக இந்த வேலைகளுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும் தான் விண்ணப்பிக்க வந்து போகிறீங்க. ஒரு பேங்க் கோஆர்டினேட்டராக இந்த வேலைகளை நீங்கள் வந்து பார்க்க வந்து போகிறீங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோமே, இப்போ எந்த மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்றமே நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ 2 மாவட்டத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. ஒன்று சேலம் மாவட்டத்துக்கும், இன்னொன்று வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும். இங்கே ஒரு டவுட் வந்து வரும், அப்போ சேலமும் காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணணுமா ப்ரோ, நாங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு 2 மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லை ப்ரோ ஆக்சுவலாக நான் திண்டுக்கல், மதுரை, நான் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு வந்து நான் விண்ணப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஓகே தான். அடுத்தடுத்து அப்டேஷன் வரும். எப்போ ப்ரோ வரும் அப்படின்னா இப்போதைக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த வாரத்திலே அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து விடலாம். அப்படி உங்களோட மாவட்டத்தோட நேமே கமெண்ட் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து விட்டுட்டாங்க, அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கான உங்களுக்கான ரிலீஸையுமே வந்து பண்ணிடுறேன். உங்களுக்கு கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணிடல, நான் வீடியோமே உங்களுக்கு வந்து போட்டுறேன். பட் ஆனால் இப்போ இந்த 2 டிஸ்ட்ரிக்டும் தமிழ்நாட்டில் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க, அவங்களும் நிறைய வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, பாண்டிச்சேரியில் ஏதாச்சும் இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ இன்கேஸ் பாண்டிச்சேரியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தனா மெயினாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரெண்டுத்தோட அஃபிஷியல் சைட்டோட கவர்மெண்ட் சைட்டோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லிங்க் தான். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாகவே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 197 வேகன்சியும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 39 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 29ஆம் தேதி ஜூன் 29 அப்படின்ற மணி வந்து கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஜூன் 3 அப்படின்ற மணி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வேரியஸ் வந்து ஆகுது, பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மணிக்கு நீங்கள் கண்டிப்பாக 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே டிப்ளமோ, டிகிரி நீங்கள் என்ன முடிச்சாலும் ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து கட்டாயமாக வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மணிக்கு உங்களுக்கு தமிழும் சரி இங்கிலீஷும் சரி பேசிக்காக உங்களுக்கு எழுத படிக்க பேச அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது, மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நாலேஜ், டைப்பிங் நாலேஜ் இது எல்லாமே இருக்கணும். இதை தாண்டி இது வந்து ஒரு கூட்டுறவில் இருக்கக்கூடிய வாழ்வாதார வங்கிகளில் தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. அப்படின்னால டாக்குமெண்டேஷன்லாம் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ட்ரைனிங் அப்படின்றது மொதல் 7 நாள் வேலைகளை சேர்ந்து தந்துடுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நேச்சராகவே சில நாலேஜஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கூடுதலாக முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லிட்டேன், 18 to 35. கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அதை பொறுத்து மாறும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜஸ் வந்து எப்படி ப்ரோ ரெக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங், அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க ஆஃப்லைனில் தபால் மூலமா. அதுக்கப்புறம் நேரடியாக பர்சனல் இன்டர்வியூ உங்களை வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் பர்சனலாக வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் சப்மிட் பண்ணிக்கக்கூடிய உங்களோட 10th இல்லை டிகிரியோ 12th கம்யூனிட்டி ப்ளஸ் வந்து உங்களோட ஆதார் இது எல்லாமே வந்து 100% கரெக்டாக, அதில் எதுவும் புட்டப்
தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன். ஓகேங்களா? இது எதுவுமே எழுத்து தேர்வு இல்லாம நடக்கக்கூடிய ஒரு நேர்காணல் மூலியமா நடக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். இந்த 2 வேலைவாய்ப்புகளுக்கும் ஓகே. இப்போ இது வந்து பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய வங்கிகள்ல நமக்கான வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இங்கேயுமே உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து குடுத்துருக்கேன். என்னென்ன நீங்க குடுக்கணும்னா 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஷிப் ப்ரூஃப். இது வந்து இருந்துச்சு அப்படின்னா குடுத்துக்கலாம். இல்லைனா தேவை கிடையாது. ஓகேங்களா? அதாவது வந்து இந்த சுய உதவிக்குழு திட்டம் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்களா? எஸ், அந்த மாதிரி இருந்தா குடுத்துக்கோங்க. இல்லைனா தேவை கிடையாது. ஐடென்டி ப்ரூஃப்க்கு வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து குடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் டீடைல்ஸ் அதை வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து நீங்க வந்து ரேஷன் கார்டோ இல்ல வந்து டிரைவிங் லைசன்ஸை கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதே மணிக்கு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இஃப் அவைலபிள் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட கம்ப்யூட்டர் சார்ந்த அதர் சர்டிஃபிகேட் இல்ல ப்ரோ அப்படின்னா வேணாம், அது வந்து தேவைப்படாது. 100% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சேலத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், காஞ்சிபுரம் லிங்க்கும் இருக்கேன். நான் இப்போ லைக் ரேண்டமாக உங்களுக்கு வந்து சேலத்தோட லிங்க்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தரேன். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? எஸ், அதை டச் பண்ணுங்க. அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல அகைன் இதே மணிக்கு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும். இந்த பட்டன் பாக்ஸை டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடங்கள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். எஸ், அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இப்போ அகைன் வந்து இந்த இடத்துல இன்னொரு கிளிக்கர் வந்துருச்சு பாத்தீங்களா? எஸ், அந்த செகண்ட்ஸ் முடிஞ்சு இப்போ நம்ம அதை வந்து டச் பண்ண வச்சுக்கோமே, டேரக்டா நமக்கு வந்து சேலமோட இதுதான் வந்து சேலம் மாவட்டம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் இதை பத்தி ஒரு வீடியோவே போடணும்னு நினைச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். உங்க சொந்த மாவட்டத்துக்கு சேலம், மதுரை, திண்டுக்கல் எல்லா மாவட்டத்துக்குமே இந்த மாதிரி வந்து தனி வெப்சைட் இருக்குங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரக்கூடிய லோக்கல் ஜாப்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட்ல தான் அப்லோட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? தயவு செய்து இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சேலம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் எல்லாமே இதுக்குள்ள வந்திருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா இந்த வேலைகள் விட்டுருக்காங்களா? இப்போ உங்களுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த எல்லா டீடைலுமே இருக்கும். ஓகே. இதுக்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல வியூ ஃபைல் வியூ அப்படின்றது பாத்தீங்களா? எஸ், இதை வந்து நீங்க உங்க மொபைலோ லேப்லயோ எதுல டச் பண்ணாலுமே இதுக்கான டைரக்டான ஃபார்ம் வந்து இப்போ நான் ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இதுக்கு வந்து டைரக்டான ஃபார்ம் வந்து ஓப்பன் வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன்ல பிடிஎஃப் நீங்க கூகுள் டிரைவ் இந்த மாதிரி எது வச்சிருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளருக்கான பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுது. ஸோ அதுக்கான டீட்டெயில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர்கள் அதாவது கலெக்டர் இருப்பாங்களே அவங்களுக்கு கீழே தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க உள்ள வந்து தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சேலம் அப்படின்ற இடத்துக்குள்ள நம்ம வந்து மொத்தம் 197 சொல்லிட்டோம். ஆனால் சேலத்துக்குள்ள நிறைய ஏரியா நிறைய தாலுக்காக்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த தாலுக்கால ஆத்தூர் பிளஸ் வந்து எடப்பாடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் இந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்கு, ஓமலூர் இந்த மாதிரி அந்த ஒரு இடங்கள்லையும் ஒரு பின்கோடுக்கும் என்னென்ன வேகன்சி 16 வேகன்சி, எடப்பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஎன் பாளையம் அங்க வந்து 16 வேகன்சி, சேலம் அப்படின்ற இடத்துல வந்து 6 வேகன்சி, ஏற்காடுக்கு 8 வேகன்சி அப்படின்ட்டு ஒரு இடங்களுக்கும் ஒரு இது அப்படியே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஜோனல் வைஸும் அந்த ஏரியா அந்த ஊர் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா பின்கோடு வைஸுமே வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஏன்னா 2 மாவட்டத்துக்கு வந்து விட்டாங்க. இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னு போய் பார்த்தாலும் காஞ்சிபுரத்துக்கும் அதே தான். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பின்கோட் வைஸ் ஏரியா வைஸ் பஞ்சாயத்து வைஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிச்சு தந்திருப்பாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டோட ரேஞ்சை பொறுத்து அதுக்கான வேகன்சிஸ் வந்து சேஞ்ச் வந்து ஆகுது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ஒரே மாதிரி வேகன்சிஸ் கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ஒரே மாதிரி லாஸ்ட் டேட்டும் கிடையாது, சேஞ்ச் ஆகுது. அதனால பார்த்து எல்லாரும் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் இன்னும் நிறையவே வந்து இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஓகே, எல்லாமே நம்ம சொல்லியாச்சு ப்ரோ. இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆஃப்லைனில் அதாவது தபால் பெட்டி மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லிட்டாங்க காலியான பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் ரெஸ்யூம் ஓகேங்களா, உங்களோட ரெஸ்யூம் சுய செல்ஃப் அட்டஸ்டடோட நீங்கள் வந்து கையெழுத்து போட்டுக்கோங்க, உங்கள் ரெஸ்யூம் எழுதிக்கோங்க. அந்த ரெஸ்யூம் கூட உங்கள் 12th டிகிரி கம்யூனிட்டி ஆதார் இந்த மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே ஜெராக்ஸ் காப்பி எதுவும் ஒரிஜினல் கிடையாது, ரெஸ்யூமுக்கு மேலேயே ஃபோட்டோவும் எடுத்து ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாக நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த தபால் மூலியமாக அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து என்ன அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன்.